ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்படின்னா முடிவில்லாத ஒரு பொது மொழிபெயர்ப்பில் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். ஆமேன். நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். அப்படின்னா ஆண்டுடைய அன்புக்கு நோ எண்டு, அளவே கிடையாதுங்க. அந்த அன்பு அகல ஆழ நீள உயரமான அன்பு. எவ்வளோ அழகாக எங்கள் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன். அநாதி சிநேகித்தால், முடிவில்லாத அன்பினால் நான் உன்னை சிநேகித்தேன், அது மாத்திரம் இல்லாமல் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன். ஆமேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எனவே பேரன்பால் உன்னை நான் ஈர்த்து கொள்வேன். காருண்யத்தினால், அவருடைய பேரன்பினால், அவருடைய இரக்கத்தினால, அவருடைய கருசனையினால் கர்த்தர் இழுத்து கொள்ளுகிறாரா? எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? தெய்வ பிள்ளையில, என்னை யார் சிநேகிக்க இருக்கிறாங்க, என் இடத்துல யார் அன்பு கூற இருக்கிறாங்க, நான் அனாதை போல இருக்கிறேன்னு எனக்கு விசாரிக்க கூட யாரும் இல்லை. அப்படி கவலைப்படுறீங்களா? பயப்படாதீங்க தேவ பிள்ளையில. இன்றைக்கி தான் உங்களை ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அநாதி சிநேகத்தில் நான் உன்னை சிநேகித்தேன். யார் உன்னை சிநேகிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் பிறந்த இந்த நாள் முதல் இல்லை, நீங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே அவருடைய கண்கள் உங்கள் மேலே கண்டிருக்கு. உங்கள் எலும்புகள் உருவேற்றப்படுவதற்கு முன்பாகவே அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உலகத்தில் வந்த நாள் முதற்கொண்டே ஆண்டவர்களை சிநேகிக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளுக்கு உண்மையான சிநேகிதனா, அன்பு கூறுகிறவரா, முடிவில்லாத அன்பு காட்டுகிற தெய்வமாக இருக்க சொல்ல, நீங்கள் அந்த உலக அன்புக்காக ஏங்குறீங்க? ஒரு பக்தன் இப்படியாக பாடியிருக்கிறார், மனைவியின் அன்புனால் மறைந்துடுமா, கணவனின் அன்புனால் கரைந்துடுமா, பிள்ளைகள் அன்புனால் பிரிந்து போயிடுமா, உற்றார் உறவினர்கள் அன்புனால் உறைந்து போயிடுமா, ஆமேன், இப்படி நண்பனின் அன்புனால் நழுவி போயிடுமா, இப்படி எல்லாருடைய அன்பும் மாறி போயிடும். ஆனால் மாறாத அன்பு, அநாதி காலமாய், ஆமேன், ஆயிரம் ஆண்டு காலமாய் இருக்கிற ஒரே அன்பு எந்த அன்பு தெரியுமா? அதுதான் இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பினால நான் உன்னை சிநேகிக்கிறேன். ஏன் காருண்யத்தினால, ஏன் கருசனையினால, ஏன் இரக்கத்தினால நான் உன்னை சேர்த்து கொள்கிறேன். அப்போ ஏன் நீங்கள் பயப்படணும்? தேவ பிள்ளையில சோர்ந்து பார்க்காதீங்க. அவர் இன்றைக்கு உங்களை சிநேகிக்கிற அன்பு கூறுகிற தெய்வனாக இருக்கிறார். ஆமே. சங்கீதத்தின் புஸ்தகம் 90 சங்கீதம் 2வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். பர்வதங்கள் தோன்றும் முன்னேனும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னேனும், நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அவர் தாங்க இந்த அண்ட சராசரி படைத்தவர். அவர் தானே எல்லாவற்றுக்கும் உருவாக்கின கர்த்தர். அவர் ஆயிரம் ஆண்டு காலமாய், நித்திய காலமாய் இருக்கிற கர்த்தர், நித்திய பிதா. அந்த நித்திய பிதா, அநாதி தேவன், அவருடைய அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகிக்கிறாரா? அப்போ நீங்களே நானும் எவ்வளோ கொடுத்து வச்சுங்களே, எவ்வளோ பாக்கியவானுங்களே. அப்போ ஆண்டவர் அநாதி சிநேகத்தினால் சிநேகிக்கும் போது நீங்கள் சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. உலகத்தை பார்க்காதீங்க, மனுஷர்களை பார்க்காதீங்க. மனுஷர் அன்பு எல்லாம் மாயமானமானதான், மாறி போகிற அன்பு தான். சொந்த தகப்பனே தன் பிள்ளைகளை வெறுக்கிற காலத்தில் இருக்கிறோம். சொந்த பிள்ளைகளை தகப்பனை வெறுக்கிற காலத்தில் இருக்கிறோம். இதுதான் உலகம். தேவ பிள்ளைகளை அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை நேசிக்கிறவர் இருக்கிறார். உபாகம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைதன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜா பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். 430 ஆண்டுகள் அடிமை தந்திருக்கிற ஜனங்களை விடுவித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொண்டு போவாரா? தேவப்பிள்ளையில உங்களை கைவிட்டுவாரா? அவர் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். அநாதி சிநேகத்தினால, ஆமேன், அழியாத ஒரு அன்பினால் உங்களை நேசிக்கிறார். பயப்படாதீங்க. உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து, ஆமேன், உங்களையும் ஆசீர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுப்பாருன்னா, உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அவர் அன்பினால் அதை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார்.
பயப்படாதீங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அநாதி சிநேகத்தினால் எங்களை சிநேகிக்கிற கர்த்தர் ஆண்டவரே, மக்க ஸ்தோத்திரம். என்னை சிநேகிக்க யாரும் இல்லையேன்னு, விசாரிக்க யாரும் இல்லையேன்னு கலங்கி கொண்டிருப்பாங்கன்னா, நீர் எங்களை விசாரிக்கிற ஆண்டவர், சிநேகிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, உலகம் தோன்றத்துக்கு முன்பாகவே பூர்வ நாட்கள் முதல்ல நீ அநாதியாக இருக்கிறீர் ஆண்டவரே. இவரை நீங்கள் கைவிடலை, அதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் கிருபை கொப்ப கொடுக்கிறோம், பாதுகாத்துகளும் இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். அவர் அன்பு மாறல. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.